ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா. வெல்கம் டு த ரிவ்யூ ஷோ. என்ன பீடா, ஒரு டோர்னமெண்ட்டே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேஸுக்கு மூவ் ஆகுது. கேகேஆர் ஒரு வின்னை எடுத்திருக்காங்க எம்ஐக்கு அகேன்ஸ்டா. பிரில்லியண்டா ஆடினாங்க. இதுல எதுவுமே இல்லை. எம்ஐயோட புவர் ரன் கண்டினியூஸ். ஹார்திக் பாண்டியா திரும்பி வந்தாரு, சூரியகுமார் யாதவ் திரும்பி வந்தாரு, ரோஹித் இன்னைக்கு 11ல இருந்தாரு. பட் எதுவுமே அவங்க பக்கம் போல. சரியான வின்னு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ பிடாக். ஓப்பனிங் தாட்ஸ், சரியான வின் ஃபார் கேகேஆர். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரியான வின்னெல்லாம் கிடையாது. எந்த பயனும் இல்லை. ஜெயிச்சிருக்காங்க. தே ஆர் இன் த டோர்னமெண்ட். தே வாண்டட் டு சேஸ் திஸ் டார்கெட் இன் 13.1 overs டு கேட்ச் அப் வித் பஞ்சாப் கிங்ஸ் நெட் ரன் ரேட். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தட் கண்டிப்பா. இஸ் 79 பால்ஸ். 41 பால் ஸ்பேர் பண்ணா பஞ்சாப் கிங்ஸோட ரன் ரேட்டை அவங்க பிடிக்கலாம். 7 பால் ஸ்பேர் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் அடுத்த மேட்ச் ஒரு 20 ரன்ல ஜெயிச்சிட்டான்னா தே வில் பி எலிமினேட்டட். 60 ரன்ல ஜெயிக்கிறது, அதுக்கப்புறம் 6-7 ஓவர்ல ஜெயிக்கிறது, தட் இஸ் கோயிங் டு பி டஃப். அதாவது ஒரு லெவலுக்கு மேல, அதுதான் நான் சொல்றேனே, அதுதான் பாசிட்டிவ் அப்ரோச். அதை தான் உங்களை மாதிரி ஒரு கோச்சுக்கெல்லாம் நான் கற்றுக் கொடுப்பேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். 7 ஓவர்ல 36 ரன் அடிக்கணும், 7 விக்கெட்டு கையில இருக்கு. என்ன மாதிரி ஒரு அனலிஸ்ட் உங்ககிட்ட வரா, நீங்க ஹெட் கோச் வரா, கோச் 3 ஓவர் தான், டூஆ டை, இறக்க சொல்லுங்க இங்க இருந்து ப்ளீஸ் அப்படின்றான். நீங்க எனக்கு, எப்பா நீ சும்மா இருப்பா, நீ 7 ஓவர்ல 36 ரன்னு கரெக்ட், கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துன்னு போய் நான் மேட்ச் ஜெயிக்கிறேன், அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம்னு சொல்லுவீங்களா? அட இவன் ஏதோ சொல்றது விஷயம் இருக்கே, டேய் இருக்குங்கடா அப்படின்னு சொல்லுவீங்களா? 7 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட், 2 செட்டில்டு பேட்ஸ்மேன் ரோமான் பவல் அண்ட் மனிஷ் பாண்டே அட் த கிரீஸ். வாட் வில் பி யுவர் இன்ஃபர்மேஷன்? இதை சொல்லுங்க, தென் ஐ வில் கண்டினியூ ஃபர்தர். சி, இது வந்து சாதாரண கேம்லயே இருக்குன்னு தான் சொல்லணும். இவங்க இருக்கிற பொசிஷன்ல இருக்கணும்னு தான் நான் சொல்லியிருக்கணும். பட் ஆனா இருக்கல. என்ன பண்ணணும்? அதுதான் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். அதனால தான் ஒரு சிலர் ஆண்டி ஃபிளவர் மாதிரி ஒருத்தர் ஏன் மேல இருக்காருன்னா, அவர் பயப்பட மாட்டாரு. இவங்கெல்லாம் எப்படின்னா, இப்போ நான் 13 பாயிண்ட் போயிட்டேன், நான் ஒருவேளை குவாலிஃபை ஆலைனாலும் வேலையை நான் தக்க வச்சுப்பேன். நானே ஒரு ட்வீட் போட்டிருக்கேன், இன்ஸ்பிரேஷனல் ஸ்டப் திஸ் ஃப்ரம் கேகேஆர்னு. அதுதான் உண்மை. ஃப்ரம் பீயிங் வின்லெஸ் ஆஃப்டர் 6 games, நவ் தே ஆர் வித் ஸ்ட்ரைக்கிங் டிஸ்டன்ஸ். அப்படின்னா கொஞ்சம் ஒன்னே ஒன்று கேட்குறேன். 6 மேட்ச், ஒரு மேட்சும் ஜெயிக்கல. அடுத்த 7 மேட்ச்ல 6 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்த மேட்சும் ஜெயிச்சு நீ நெட் ரன் ரேட்ல வெளியில போனா எவ்வளவு டிஸ்ஹார்ட்னிங்கா இருக்கும் உனக்கு. Who ரொம்ப has to be blamed for that? Who has to be blamed for that? I'm asking you a question. ப்ராபப்ளி த திங்க் டேங்க். ஏன்னா ஒழுங்கா அதை வந்து எப்படி வின் எடுத்துட்டு போகணும்னு தெரியாம. கரெக்ட். எப்படி யோசிப்பாங்க? அடுத்த மேட்சும் ஜெயிச்சு நான் வெளில போனா கூட 15 பாயிண்ட் நான் வந்துட்டு எனக்கு இன்னும் 2 வருஷம் கான்ட்ராக்ட் இருக்கு. அந்த மாதிரி நினைச்சா நீங்க குவாலிஃபை ஆகவே முடியாது. கேகேஆர் பிளேட் அப்சல்யூட்லி ஃபென்டாபுலஸ் கிரிக்கெட். தே கேவ் த ரைட் பிச் விச் யூ நார்மலி சே. குஜராத் மாதிரி கரெக்ட். ஒரு கேவலமான ஒரு ஸ்லோ டர்னர் கொடுத்து அவங்கள அடக்குனாங்க. ஏன்னா அவனுக்கு ஸ்பின்னரே கிடையாது மும்பைக்கு. இதெல்லாம் கரெக்ட். யோசிச்சு தான் நானும் கேகேஆருக்கு ஒரு ஸ்லெண்டர் எட்ஜ், நான் எப்பவுமே பெரிய எட்ஜ் கொடுக்க மாட்டேன், நீங்க கொஞ்சம் 55-45 ஹேண்ட்ஸம் எட்ஜ் கொடுத்தீங்க. இதெல்லாம் யோசிச்சு தான் வந்துட்டு இந்த மாதிரி இதாகும்னு. அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 19வது ஓவர்ல 2 லெஃப்ட் ஹேண்டர் இருந்து ஆஃப் ஸ்பின்னர் தான் போடணும். நீங்க வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலர்ல யாருமே போடக்கூடாது. ஏன்னா இப்ப அவன் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸ் டானவன் பெரேரா, நான் காட்டுற ஓய் நீ 8 தானே போட்டு காட்டின, 7.5 போட்டு காட்டுறேன். வர்றாரு வில் ஜாக்ஸ். இப்படி யாருக்கு? ரிங்கு சிங்க்கு. ரிங்கு சிங் இருக்காரு, 7 ரன் அடிக்கணும், ஃபாஸ்ட் பவுலர் போடுறாங்க, கார்பின் போஸ்ட் போடுறதெல்லாம் மண்டேல அடிக்குது, மண்டேல அடிக்குது. டோன்ட் யூ திங்க் த கேப்டன் ஷுட் ஹவ் போல் த 19th ஓவர்? 2 லெஃப்ட் ஹேண்டரா, ஒன்னே ஆஃப் ஸ்பின்னரா. எப்படிரா இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க? எப்படிரா வச்சிருக்கீங்க? எத்தனை தடவை தாண்டா சொல்றது உங்களுக்கு? 2 ஓவர்ல 7 ரன் ஹர்திக் போட்டிருந்தா ஜெயிச்சிருப்பாரா? நோ. அதையும் நான் சொல்றேன். ஹர்திக் போட்டு ஒரு 2 ரன் கொடுத்து ஒரு ஹேட்ரிக் எடுத்து அடுத்த ஒரு தீபக் சேர் போட்டு மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்கன்னா நான் ஒரு முட்டாள். பட் ஒரு பேசிக் காமன் சென்ஸ், ரிங்கு சிங் மாதிரி ஒரு பிளேயர் இருக்காரு, அனுகுல் ராய், ரிங்கு சிங்கா 2 இவரா, ஒன்னே ஒரு ஆஃப் ஸ்பின்னரா, என்னடா டேய். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் வந்து சுனில் நரேன ஷார்ட் லெக் சில்லி பாயிண்ட் வச்சு போடுறான்னா பாம்பு மாதிரி
சுனில் நரேன் வாஸ் த சு- ஒன்லி ஒன் வருண் சக்கரவர்த்தி ரொம்ப சுமாரா போட்டாரு. லெட் அஸ் பி எக்ஸ்ட்ரீம்லி ஆனஸ்ட். வருண் சக்கரவர்த்தி ரொம்ப சுமாரா போட்டாரு. அல்லா கசன்பர் ரொம்ப சுமாரா போட்டாரு. ரகு சர்மா ரொம்ப சுமாரா போட்டாரு. இப்போ வந்து சுனில் நரேன் மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு ஷார்ட் லெக் ஒரு ஸ்லிப் வச்சு போட்டீங்கன்னா ரைட்டு 4 ஓவர்ல 13 தடுமாறுறாங்க. அல்லா கசன்பர் ரொம்ப சுமாரா போடுறாரு. ஆல்ரெடி ஸ்கோர்ட் 147. ஷார்ட் லெக் ஸ்லிப்பி வச்சுறான். பின்னாடி போய் இப்படின்றான் ஒண்ணு, பின்னாடி போய் இப்படின்றான் ஒண்ணு. ஒரு சரி பயமுறுத்தத்துக்காக நிறுத்தின ஒன்னு ரெண்டு இந்த மாதிரி வருதுங்கும் போது அதுக்கப்புறமா அது இது பண்ணலையா? இப்ப சொல்றேனே நமந்தி வேற நம்பர் 3 இறக்கி வேஸ்ட் பண்ணாதீங்கடா, வேஸ்ட் பண்ணாதீங்கடா அப்படின்னு. அந்த 20 ரன் திலக் வர்மா வந்து நம்பர் 3 வந்து அடிச்சு பின்னாடி கார்பின் போஷ் ஆடின ஆட்டத்துக்கு நமந்தீர் பின்னாடி வந்து அவர் ஒரு த்ரஸ்ட் 20 கொடுத்திருந்தாங்கன்னா என்னோட கணக்குப்படி 162 வின்னிங் ஸ்கோர். அதுதான் போட்டேன் நான். 14 ரன் ஷார்ட் ஆஃப் த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் இந்த பிச்சுன்னு விச் சர்ப்ரைஸ் மீ. நான் பார்த்த உடனே நான் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு நான் சொல்ற மாதிரி திலக் வர்மாவை நீங்க நம்பர் 3 அவர் அடிச்ச 20 ரன்னே அடிக்கிட்டோம். நமந்தர் ம். பின்னாடி வந்து ஒரு 20 ரன் 13 பால் அடிச்சுதா. டோன்ட் யூ திங்க் மும்பையோட காட் டு 162 165? எஸ் ஆர் நோ? I'll further continue and then leave it to you. Yes or no? Absolutely yes. அதாவது இப்ப நீங்க கேள்வி கேட்பீங்க, எப்படி குரு இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க, இந்த தப்பெல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்னு. மைலா ஜெயவர்தனே, லசித் மலிங்கா, கைரன் பொலார்ட், அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 மேட்ச் கேப்டனா இருந்திருக்காரு கைரன் பொலார்டு. அவரை மாதிரி ஒரு கிரிக்கெட்டிங் பிரெயின்லாம் நிறைய அவரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு சூடு கிரிக்கெட்டிங் பிரெயின். மைலா ஜெயவர்தனே ஒரு சூடு கிரிக்கெட்டிங் பிரெயின். உங்களுக்கு வந்து எந்த பிளேயரை எங்க இறக்கி எங்க எப்படி மேக்சிமைஸ் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல. இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல உங்களுக்கு தெரியுது பிச்சு கஷ்டமா இருக்கு அப்படின்னு தெரியுதுன்னா அதை அடாப்ட் பண்ணி ஆடணும். பெரியப்பா அவுட் ஆனாரு, நமந்தீர் காலைன் ஓவர்ல அவுட் ஆயிட்டாரு. உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து சூரியகுமார். அதாவது நான் ஒன்னே ஒன்று தான் சொல்றேன் விக்கி. ஒரு ஒரு சில இதுக்கு மேல இப்ப லாஸ்ட் டைம் வந்து ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் கொடுத்தேன் தெரியுமா சூரியகுமார் யாதவ்க்கு? கரெக்ட். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. இப்ப தெரியுதா நான் போட்டிருக்கிறது ஸ்கிரீனு? தெரியுது. இதத்தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். லெப்ட்ல ககீஸ்வர் ரபாடா கரெக்ட். உள்ள வர்ற பால் அவரால் ஆடவே முடியாது அப்படின்னு. எப்படி நிக்கிறாரு பாருங்க. இந்த பொசிஷன்ல உள்ள வர பால ஆட முடியுமா? இப்ப லெப்ட் ஆம் பாஸ் போலர் ஏர்லி ஆன் இந்த இன்னிங்ஸ் எப்ப வருவாங்க? லெப்ட் ஆம் பாஸ் போலர் ரவுண்ட் விக்கெட் டெத் ஓவர்ஸ்ல, மிடில் ஓவர்ஸ்ல. கரெக்ட். இவர் வந்த உடனே ரவுண்ட் விக்கெட் வராங்கன்னா there is a certain strategy involved in that. Yes or no? எஸ். இப்ப பாருங்க 100%. லெப்ட் ரைட்ல பாருங்க போலரோட லோடிங் பொசிஷன் ரெண்டு இதுலயும் என்ன பேத்தட்டிக் பொசிஷன்ல இருக்காருன்னு பாருங்க. இப்ப அடுத்த ஸ்கிரீன் கரெக்ட். பார்க்க முடியுதா? பார்க்க முடியுது. அடுத்த ஆல்மோஸ்ட் டெலிவரி ஸ்ட்ரைட். ரிலீஸ். ஓகே, ம். போலர்ஸோட ரிலீஸ் பொசிஷன்ல ஃப்ரண்ட் ஃபுட் எங்க பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. அவரோட லீடிங் ஷோல்டர் எல்போ எங்க பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு பாருங்க. இந்த Right on. சிச்சுவேஷன்ல பால் வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல இருந்து உள்ள வந்தா அவர் ஆடுறதுக்கான சான்ஸ் என்ன? 0. இதத்தான் அப்பயே Correct. சொன்னோம். இப்ப இதுக்கப்புறம் பால் பிச் ஆகுது. என்ன மாதிரி ஒரு ஐடென்டிக்கலி ராங் பொசிஷன் வராரு பாருங்க. பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஒரு 5th ஸ்டம்ப்ல பிச் ஆகுது. இப்ப அவரு லெப்ட் ஆமர்ன்றதுனால அவரோட உடம்பு பிச் ஆஃப் த பாலை மறைச்சிருச்சு. கரெக்ட். ரெண்டு பக்கமும் என்ன ஒரு பேத்தட்டிக் பொசிஷன்ல அவர் இருக்கார் பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஓகே, அவரோட ஃப்ரண்ட் ஃபுட் இஃப் யூ ஆர் ட்ரைங் டு டிரைவ் த்ரூ கவர்ஸ், உங்களோட ஃப்ரண்ட் ஃபுட் எங்க இருக்கணும்? இட் வில் பி பாயிண்டிங் டுவர்ட்ஸ் கவர்ஸ். இப்ப என்னன்னா அப்பர் பாடி ஓபன் அப் ஆயிருக்கு. அப்படியே கையை திருப்பி அப்படி ஆட பாக்குறாரு. இப்ப பாருங்க ப்ரீவியஸ் கேம் எப்படி போல்டு, இந்த கேம் எப்படி போல்டு. அவரோட ஃப்ரண்ட் ஃபுட் ஒரே மாதிரி பொசிஷன்ல இருக்கு பாருங்க. லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர் கமிங் ஃப்ரம் ரவுண்ட் த விக்கெட், ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர் கமிங் ஃப்ரம் ஓவர் த விக்கெட், பிரிங்கிங் த பால் பேக் இன். ஓகே, இதை எப்ப சொன்னோம்? எத்தனை நாள் முன்னாடி இதை அனலைஸ் பண்ண? இன்னும் இந்த மாதிரி ஒரு 360 டிகிரிஸ் பிளேயர்ஸ் முட்டையா பொறிக்கிறாரே அப்படின்னா ஒரு கோச்சிங் ஸ்டாஃபா இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? இவன் பேட்டிங்ல ஏதோ பிரச்சனை இருக்குடா, இவன் பெரிய மேட்ச் வின்னர், அடிக்க மாட்டேன்றான், நான் ஏதாவது பண்ணணும். பண்ணாங்களா? பண்ணல. ஓகே, தட் இஸ் அன் அப்சல்யூட் பாட்டம் லைன். அதுக்கப்புறம் கார்பின் போஷ் வந்து கார்த்திக் தியாகி கடைசியில கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு கடைசி ஓவர்ல. இல்லைன்னா 120 தான் வந்திருக்கும். நல்லா போட்டாரு, நல்ல த்ரோடு ஆஃப் பாலிஸ் போட்டாரு, டம்மிடிமின்னு அடிச்சாங்க.
ஸோ ஒரு 19 ரன் போய் ஒரு 147 வந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி வெரி லெஸ். சுனில் நரேன் வாஸ் அப்சல்யூட்லி அன்பிளேயபிள். துபே வாஸ் டாப் கிளாஸ். கேட்சிங் ஃபார் கேகேஆர் வாஸ் அன் அப்சல்யூட் ஸ்டாண்ட் அவுட். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ராணே இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. நான் வந்து எதுவுமே ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, ராணேக்கு நான் சொன்னது ருத்ராஜ் கேக்வாடுக்கு சொல்லணுமா? கரெக்ட். ஏன்னா 2 பேருமே 38 வயசு தானே. ரஹானே ருத்ராஜ் கேக்வாடு 2 பேருமே 38 வயசு. அதான் ஆஷன்னாவோட ப்ரோக்ராம்ல சொன்னேன். போன வருஷம் அவர் 5 மேட்சோட இன்ஜுரி ஆயிட்டாரு. அதுக்கு முந்தின வருஷம் 500 ரன்னு, அதுக்கு முந்தின வருஷம் 590 ரன்னு, அதுக்கு முந்தின வருஷம் 633 ரன்னு என்னமோ ஆரஞ்சு கேப். ஒரு வருஷம் அவர் ஆடலன்னு இப்ப ரஹானேக்கு கொடுத்த அட்வைஸை ருத்ராஜுக்கு நான் கொடுக்கணுமா? அதனால நான் எதுவும் ரஹானே பத்தி சொல்ல விரும்பல. ஓகே, ரஹானே இஸ் கம்பேர்ட் வித் ருத்ராஜ் கேக்வாட் ஆஃப்டர் 1 சீசன். சோ பி இட், இட்ஸ் ஓகே. பின்னால தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, இன்னும் 4 மேட்ச் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இன்னும் 4 மேட்ச் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் மனிஷ் பாண்டே. நான் திருப்பி அதான் சொல்றேன், மனிஷ் பாண்டேவை ஆடணும்னா டாப் ஆஃப் த ஆர்டர் ஆடணும், நாட் அட் தி எண்ட். இன்னைக்கு ஒரு சான்ஸ் ரகுவன்ஷிக்கு கையில விரல்ல அடிபட்டு ரத்தம் வந்ததுனால எல்லாரும் கேட்கறாங்க, கன்கஷன் சப்புக்கு மட்டும் தானே கொடுப்பாங்க, இப்படி எப்படி கொடுப்பாங்க? திஸ் இஸ் த ரைட் ரூல். கன்கஷன் சப்பா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஐ திங்க் ஹி ஹஸ் காட் a cut in his finger. He is not going to take further part in the game. அப்படிங்கும்போது he has to be given a substitute, which is right. ரோமன் பவல் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பால் ஒரு பிளிக் அடிச்சா பாருங்க, அன்பிலீவபிள். அவரோட ரொம்ப நல்லா ஆடினாங்க. அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு என்னன்னா, பும்ராவே ஃபர்ஸ்ட் 2 ஓவர் செம்மாட்டி வாங்கிட்டாரு. தீபக் சஹர் கொஞ்சம் ஆட்டம் காட்டினாரு. 188 தேவர் நெவர் எவர் கோயிங் டு டிஃபெண்ட். வின் ஃபேக்டர் சொல்லிட்டு உங்களை விடுறேன். வின் ஃபேக்டர் நான் சொன்னது பொதகுழி பேசுனா 11 to 16 நீங்க சரியா ஆடணும்னு. மும்பை 64 for 4ல இருந்து 95 for 6, pathetic 6 overs of 31 for 2. இவங்க 84 for 3ல இருந்து 129 for 5, 45 for 2 and 6 over the trick that. ரெண்டாவது முன்னாடியே சொன்னோம், இங்க வந்துட்டு ஸ்பின்னர்ஸோட எக்கானமி இப்ப 9 ஓவர்ஸ்ல 47 ரன்ஸ் 1 விக்கெட், எக்கானமி 5.22 for KKR. 6.5 ஓவர்ஸ்ல 55 ரன்ஸ் 1 விக்கெட், எக்கானமி ஆஃப் 8 ஃபார் மும்பை இந்தியன்ஸ். ரெண்டையும் KKR டிக் பண்ணாங்க. ஸ்டில் இன் வெரி மச் இன் கண்டென்ஷன் ஆஃப் பிளே ஆஃப்ஸ். வெல் பிளேடு. ஹார்ட் லக் டு மும்பை. இதுக்கு மேல நீங்க ஒன்றும் பண்றதுக்கு முடியாது. ஓவர் டு விக்கி. அதான் ஐ வுட் ஆல்சோ லைக் டு கீப் ஹார்ட் லக் டு மும்பை. இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது. ஹார்ட் லக் ஃபார் த சீசன் பேசிக்லி, இந்த மேட்ச்னு இல்லை. பட் பாசிட்டிவ் சைன்ஸ் என்னன்னா, ஒரு டீம் ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல வந்து எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரு 6 கேம்ஸ் 7 கேம்ஸ் பீரியட்ல எல்லாருமே வந்து இந்த டீம் வந்து 100% 10th பிளேஸுக்கு ரெடியா இருந்தாங்க கொடுக்கறதுக்கு. எல்லாரும் கொடுக்கவும் கொடுத்துட்டாங்க. நம்மளுமே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் கடைசியில வரப்போறாங்க இவங்க அப்படின்னு. பட் நீங்க எல்லாரையும் தப்பு, யூ ப்ரூவ் ராங் லாட் ஆஃப் பீப்புள். நீங்க சொல்லுவீங்க நிறைய உங்களை வந்து கீழமா லைக் கம்மியா உங்களை எடை போடுறவங்க முன்னாடி நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டுறீங்க அவங்க ராங்கு அப்படின்றத ஒரு பிரான்ச்சைசி வந்து டே இன் டே அவுட் பண்ணிருக்காங்கன்னா அது KKR. தே ஷுட் பி ரியலி 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 ப்ரவுட் ஆஃப் தெம்செல்ஸ். ஈவன் இஃப் தே டோன்ட் கெட் த கியூ, இட் இஸ் வெரி வெரி குட் சீசன் ஃபார் தெம். வாட் அ டர்ன் அரவுண்ட். நெக்ஸ்ட் சீசனுக்கு இதை இன்ஸ்பிரேஷனா வச்சுன்னு நெக்ஸ்ட் சீசனுக்கு வருவாங்க. தே ஹவ் காட் சம் குட்ஸ், தே ஹவ் காட் சம் ஒர்க் டு டூ. தே வில் டெஃபினெட்லி ஒர்க் அ லாட் இன் தேர் bowling aspects. யாரை எடுக்கலாம், என்ன ஏது, எதை போட்டுட்டு எதை எடுக்கலாம், வரவு என்ன, இது என்ன எல்லாம் பார்த்துட்டு கிளீனா செட்டப் பண்ணிட்டு வருவாங்க. பிரில்லியன்ட் ஷோ அகைன் வித் த பால். KKR ஒருத்தர் கூட கமெண்ட் போட்டிருந்தாங்க. எனக்கு அது வந்து நான் போன ப்ரிவியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், என்ன விக்கி ப்ரோ வந்து KKR ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கையும் MI ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கையும் கம்பேர் பண்ணி KKR கம்மின்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொன்னீங்க. பட் நான் ஒன்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் எபிலிட்டி சொன்னேன். ஐ வாஸ் ராங். ஐ ஷுடன்ட் ஹவ் செட் தட். பட் அவங்க என்ன ராங்னு ப்ரூவ் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் நம்மளே தான் வந்து அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணோம், அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை கிரிட்டிசைஸ் பண்ணோம். இன்னைக்கு 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கன் மாதிரி டெலிவர் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க 3 பேருமே ஸ்டார்ட்ல பெருசா ஆடலை, கார்த்திக் தியாகியை தவிர. கேம் கிரீன் அண்ட் சௌரப் துபே நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க பிடாக், நானுமே சொன்னேன் ஒரு செம்ம டேலண்டா தெரியுறாருன்னு. பிரில்லியண்டா போட்டாரு. 3 பேரும் கண்ட்ரோல் பண்ணாங்க. அண்ட் சுனில் நரேன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் போலிங் வெயிட்டேஜ் ஆட்டோமேட்டிக்கா சரியும். அவங்களுக்கு பேட்டிங் தான் ஒரு கொலாப்ஸா இருந்தது. வருண் சக்கரவர்த்தி விக்கெட் எடுக்கலனாலும் எக்கனாமிக்கலா இருந்தாரு. 4 overs 28 is 4 overs 28 எனி டே. நீங்க வந்து எந்த விதமான ஸ்பேஸும் கொடுக்கல யாருக்குமே. ஸோ இது வந்து இட்ஸ் அ வெரி வெரி குட் சைன் ஃபார் தேம். பட்
ஈவன் தோ நீங்க சொல்ற மாதிரி அடுத்த கேமும் வின் பண்ணி 15 பாயிண்ட்ல ரன் ரேட்ல வெளியில போனா ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கும், எஸ் ஒத்துக்கணும். பட் இந்த எஃபர்ட் 15 பாயிண்ட் வர்றதுக்கு அவங்க போட்ட உழைப்பு கண்டிப்பா வீணா போகாது. பிரில்லியன்ட் ஷோ. இத பத்தி நீங்க டச் அப் ஆன் பண்ணுங்க பீடாக். ஹவு டீம்ஸ் ஹவ் யூ ஆல்சோ பீன் இன் லாட் ஆஃப் டீம்ஸ் வேர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சரியா போகாது, அதுக்கப்புறம் வாட் இஸ் தட் சம்திங் யூ ஸ்ட்ரைக் இன் த ட்ரெஸ்ஸிங் ரூம் டு சேஞ்ச் திங்ஸ் அண்ட் கம் அப் லைக் திஸ்? இந்த மாதிரி ஒரு சீசனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வாட் வுட் பி த டாக் தட் ஹஸ் கான் த்ரூ இன் திஸ் சீசன் ஃபார் கேகேஆர்? யாரு அதை லிஃப்ட் பண்ணாங்க, எங்க திரும்பிச்சுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள் கண்ணா. இஃப் யூ டோன்ட் நோ யுவர் பிளேயிங் காம்பினேஷன் யூ ஆர் கோயிங் டு சஃபர். 3 மேட்ச் அடிக்கலன்னு ஃபின்னாலன் டிராப் பண்ணாங்க. ஃபின்னாலன் எவ்வளவு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு சொல்லுங்க? 2. அப்புறம் எப்ப ஜெயிச்சு கொடுத்தாரு? டிராப் பண்ணிட்டு திரும்பி வந்த உடனே ஜெயிச்சு கொடுத்தாரு. முதல்ல இருந்தே நான் என்ன சொல்றேன், பின்னால இப்ப அடுத்த மேட்ச் அடிக்க மாட்டாரு, அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அடுத்த மேட்ச் அடிக்க மாட்டாரு, ஐ டோன்ட் கேர். இப்போ ஒரு 14 மேட்ச்ல ஒரு பிளேயர் டீம்ல 3 மேட்ச் 6 பாயிண்ட் தனியால நின்னு கொடுக்குறான்னா அவனை நான் ஒரு பக்கம் விட்டுருவேன். பண்ண தப்பு ஒண்ணு. எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன் சௌரவ் துபை எடுத்துன்னு வாங்க, ஏன்னா பார்த்துருக்கேன்னு. வைபவ் எப்படின்னா எக்ஸப்ஷனல் இன் பவர் பிளே. ஐ ஆல்வேஸ் யூஸ் டு சே தட் யூ நீட் டு ஹேவ் 2 டைமென்ஷனல் போல. கார்த்திக் தியாகி பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்றாரு. People has to understand, okay? He has picked up wickets, he has bowled some gun overs. இந்த மாதிரி கஷ்டப்படுற பிச்சில் நீ 19-20 ரன்ல கடைசி மேட்சே மாறிடும். அதனால மேட்சே மாறிடும் உங்களுக்கு. ஸோ யூ டு பி a double dimensional bowler. அது சௌரவ் துபை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் தென் திங்ஸ் ஸ்டார்டட் ஃப்ளோயிங் இன் தேர் வே. 2 பிளேயரை நீங்க உள்ள கொண்டு வருது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இது. In spite of that, Rahane has never kicked off. There is no, all of a sudden வந்து Finnalan கொடுத்த birthlight has become easy for people like Raghuvanshi and others to follow. And slowly Cameron Green has stepped up as an all-rounder. முதல்ல ஒரு 5 மேட்ச் bowling போடல. அதான் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. முதல்ல என்ன சொன்னேன் உங்களுக்கு நானு, இந்த மாதிரி bowling போட மாட்டேன்றார் அவரு. So value addition is only where he can contribute to the both bat and ball அப்படின்னு all-rounder வந்து ஒவ்வொரு மேட்சும் விக்கெட் எடுக்கிறார் அவரு. So that also came into the fore. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் சேஞ்சஸ் உங்களுக்கு. அப்புறம் ஒரு 2 வின் எடுத்த உடனே ஐ எம் வெரி மச் ஷூர் பிராவோ வந்து ஒரு பாசிட்டிவ். எப்படி அபிஷேக் நாயர் பத்தி எனக்கு அவ்வளவு தெரியாது, ஓகே? பிராவோ வந்து எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் ஆளாடு, நம்புவார் நிறைய ஜெயிக்கணும். வாட்ஸனோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த பிஎஸ்எல்ல. சூப்பரான கோச் அவரு, அதுலயும் ஒண்ணு எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து தே வுட் ஹவ் செட் தட் லுக், let us not forget about anything. 2 ஜெயிச்சிட்டோம் 3 ஜெயிக்கலாமே, 3 ஜெயிச்சிட்டோம் 4 ஜெயிக்கலாமே, அந்த பாசிட்டிவ் இதான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒன் திங் ஆஃப் ரியலி கிரெடிட் வருண் சக்கரவர்த்தி. இன்னைக்கு நொண்டி தான் இருந்தாரு. இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் it doesn't look like he was fit. ஃபர்ஸ்ட் பால் ஃபீல்டிங் பண்ணோன்னே அப்படியே நொண்டுனாரு. பட் ஒன்லி திங் இஸ் they saw this pitch which is so bad looking. இப்போ அவங்களே என்ன பண்ணிருக்கணும், they should have played கேசவ் மகாராஜ் here. கேசவ் மகாராஜ் இங்க ஆடிந்தீங்கன்னா ஆடி இருக்கும் இங்க. இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்பீங்கன்னா, யாருக்கு பதில் இது பண்ணுவீங்கன்னா, பில் ஜாக்சன் போலதான் ஆடிடணும், வேற வழி கிடையாது. இந்த மாதிரி ஒரு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கணும், உங்களுக்கு இவருக்கு பதில ரகு சர்மாக்கு பதில ஒரு லோக்கல் பேட்ஸ்மேன் எடுத்துன்னு வந்திருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் உங்களுக்கு அந்த நரேனோட ஸ்டாண்டர்ட் இருக்கும், கசன்பாரா டிராப் பண்ணி கொண்டு வருவாங்க. ரகு சர்மா பாவம் பேடா போடல, அது ஒரு கட்டு ஒன்று அடிச்சாரு ரோமான் போல, அப்படியே ஸ்லிப் நடுவில் தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் ஒரு கேட்ச் பாத்தீங்கன்னா 2 பேரும் அப்படியே மிஸ்ஜட்ஜ் பண்ணி தீபக் சாரும் ஜார்க்கண்ட் கிறிஸ் கெயிலும் ஆளு பேட்டிங் ஆடும்போது வெல்லப் பண்றான்னா, இந்த சீனை முன்னாடியே நீங்க பாத்திருக்கீங்கல்ல, இந்த மாதிரி கேட்ச் டிராப்ப சேம் இன்சிடென்ட் கரெக்டா சொல்லுங்க பாப்போம், எந்த மேட்ச் எந்த டீம்னு. இதே மாதிரி விடுவாங்க. சயீத் அஜ்மல் விடுவாரு, ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? பாகிஸ்தான் மேட்ச்ல இப்படி அடிச்சு மேல போவோம், 2 பேரும் இப்படி உட்காந்துருவாரு சயீத் அஜ்மல், பால் நடுவுல விழும் 2 பேருக்கும். அந்த மாதிரி ஆக்சுவலா தீபக் சார் தானே பிடிச்சிருக்கணும் பீடா கதை. ஒன்னே சொல்ற கேடுங்க, there's nothing called blaming x or y. பால் மேல போதா மைன்னு சொல்றா. எத்தனை தடவை நல்லா 6 வயசுல இருந்து கோச்சிங் கேம்ப் போக ஆரம்பிச்சேன். 6 வயசுல முதல்ல என்ன எப்படி கத்து கொடுப்பாங்க அந்த காலத்துல, டெக்னாலஜி எதுவுமே கிடையாது. கொஞ்சம் இப்படி மேல போனாலே அடிப்பாரு கோச்சு, உங்களே அப்படிதான் சொல்லி கொடுத்துருப்பாரு, பண்டல் அடிப்பாங்க மைன்னு சொல்லுன்னு, ஓகே?
அப்படிங்கும்போது இப்ப ஜார்க்கண்ட் கிறிஸ் கெயிலும் தீபக் சேரும் நடுவுல இது பண்ணாங்க. கேட்சை விட்டுட்டு அடுத்தவனை குறை சொல்லாத. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாரு தீபக் சேர், பயந்துன்னு காலை மாதிரி முட்டை பார்த்தாரு. பொதுவாக என் மனசு தாங்கும் அப்படின்னு முரட்டு காலை பாட்டுட்டே வந்து அவரு கிளீனா வந்து எடுக்கிறாரு. அவ்வளவு தூரம் அவர் மேல மோத பார்த்தாரு, கேட்ச் எடுத்தாங்க. ஸோ ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அதான் சொல்றேன், என்னோட ஒரே டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, அப்படிதான் நான் கில்லுக்கு போவேன். 7 ஓவர்ல 36 அடி தோக்க மாட்டேன் அங்கே இந்த மேட்ச் மேல மிதிய ஆக்சிலரேட்டரை. இப்ப பாருங்க இப்ப என்ன ஆயிருக்குன்னா, இப்ப பஞ்சாப் கிங்ஸ் +.227 இருக்கான். இப்ப இவங்க தான் இப்பதான் பிளஸ்க்கே முதல் டைம் டோர்னமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. +.01, அது ஒரு இம்மி அளவுல இருக்காங்க பிளஸ்ல. ஒருவேளை அவன் ஜெயிக்கிறவன் ஒரு 20 ரன்ல ஜெயிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. 20 ரன்ல ஜெயிச்சிட்டான்னா they are playing Lucknow Super Giants. I'm not taking them for granted. I'm telling you again. பஞ்சாப் ஜெயிக்கணுமே. அதத்தான் சொல்றேன். ஒருவேளை அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா, ஒருவேளை ஒரு 20 ரன்ல ஜெயிச்சிட்டான், நல்ல பிச்சா கொடுக்குறாங்க, 20 ரன்ல ஜெயிச்சிட்டாங்கன்னா இவங்களால நெட் ரன் ரேட்டை பிடிக்கவே முடியாதுன்ற ஒரே வருத்தம் தான் எனக்கு. பட் வெல் பிளேடு கேகேஆர். யூ ஹவ் பீன் அன் அப்சல்யூட்லி இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி. நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், யூ ஹவ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். எனக்கு வைத்தறிச்சலா இருக்கும் நீங்க குவாலிஃபை ஆகலைன்னா, இவ்வளவு தூரம் போயிட்டு. அதே மாதிரி அது பஞ்சாபுக்கும் கெடுதல் நினைக்கூடாது, அவனும் பாவம் தான். பட் யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் ஓன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதுக்கப்புறம் அப்படியே ஐயோ போச்சே அப்படின்னு 70 நாள் கஷ்டப்பட்டோமே இந்த மாதிரி இந்த மேட்ச் அப்ப யோசிப்பான், போன மேட்ச் நம்ம ஒரு 16 ஓவர்ல முடிச்சிருக்கணுமோ, பிரயோஜனமே கிடையாது. பட் ஹார்ட் லக் டு மும்பை. தே ஆல்சோ புட் அப் அ ஃபைட். தே வேர் டிஃபெண்டிங் எ லோ ஸ்கோர். They were defending a below par score which was very much short than the average winning score what we spoke about. Hard luck to Mumbai. Also well played KKR. Vicky, if you want to add on something, please add on, or else you can go to the next segment. நம்பிடாக் செக்மெண்ட் தான் நெக்ஸ்ட் போறேன் குவிக்கா. ரிஷிதர் அண்டர்ஸ்கோரி என்ன கேட்டிருக்காருன்னா, வாட் டு யூ திங்க் கிளாசன் ஹஸ் டன் டு his technique or mentality this IPL? He hasn't played internationals in 12 months and had a poor SA20. அது ஒரு வேர்டு பற்றி படிக்கல, poor SA20. But this IPL he has been in top form, not just in Pata wickets but even on tricky ones. What changed in him and any chances on coming பேக் டு சவுத் ஆப்பிரிக்கா? அந்த சவுத் ஆப்பிரிக்கன் டீமுக்கு திரும்பி வர முடியுமா என்னன்னு கேட்டிருக்காரு. போன விக்கெட் ஆடினாரு சிஎஸ்கேவோட, அதுதான் ஆக்சுவலா ரொம்ப டஃப்பான நாக்கு. பிரில்லியன்ட் ஆனாரு. பிடாக், இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது சொன்னீங்க சில பேர், ஒரு ஃபியூ நேம்ஸ் மென்ஷன் பண்ணீங்க, பூரன், போல்ட், அதுல ஒரு அடிப்பட்ட பேர் வந்து ஹென்ரிக் கிளாசன். நீங்களே சொன்னீங்க சரியா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருன்னு. என்ன சேஞ்ச் பண்ணிருக்காரு? மென்டாலிட்டியா, டெக்னிக்கா, இல்ல அவரோட அந்த வில் பவர் டு ஸ்கோர் ரன்ஸ் திருப்பி சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல பார்க்க முடியுமான்னு கேட்டிருக்காரு ரிஷிதர். சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல இனிமேல் நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா வந்து கிளீனா ஒரு பிஃபோர் சம்மன் ஈவன் அப்ரோச்சிங் he has told very clearly, அதுல அவருக்கும் கோச்சுக்கும் அது என்ன ஒரு இது கான்வர்சேஷன் நடந்ததுன்னு தெரியல. ஐ எம் நாட் கோயிங் டு டேக் தட் ரூட் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டாரு. ஒருவேளை அந்த ஒரு கம்யூனிகேஷன்ல கொஞ்சம் அந்த இதுல இது இருக்குமோ என்னன்னு தெரியல. ஐ டோன்ட் see him playing. ஒருவேளை அதுக்கப்புறம் பயங்கரமா காம்ப்ரமைஸ் பண்ணி வேர்ல்ட் கப் ஆட வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் he has given an interview saying that road is closedன்னு. முதல் 3 மேட்ச் கிளாசன் அடிச்ச போதே, இஃப் யூ ரிமெம்பர் வாட் ஐ வாஸ் சேயிங் இஸ், ரன் அடிக்கிறாரு, பழைய கிளாசனா வரல அப்படின்னு முதல் 3 மேட்ச் அவர் ரன் அடிக்கும் போது சொன்ன. ரொம்ப ரஸ்டியா இருந்தாரு. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு டெக்னிக்கலா எதுவுமே மாத்தல. இப்ப பாருங்க, இப்ப சூரியகுமார் வச்சு புட்டு வச்சான்ல, டெக்னிக்கலா ஸ்பிளிட் ஸ்கிரீனா என்னால சொல்ல முடியும். அவர் டெக்னிக்கல்லாம் எதுவுமே மாத்தல. தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் சம்டைம் டு யூ. தட் இஸ் கால்டு கேம் டைம் இன் த மிடில். கேம் டைம் இன் த மிடில். சோ இப்ப என்ன ஆச்சுன்னா, அவருக்கு அந்த SA20க்கு முன்னாடியும் எம்எல்சி பாதியில போயிட்டாரு. எம்எல்சிக்கு அப்புறம் எந்த கிரிக்கெட்டுமே அவர் ஆடல. ஒரு 2 மேட்ச் டொமஸ்டிக், 2 மேட்ச் ஆடினாரு டொமஸ்டிக் T20. கஷ்டப்பட்டாரு ஒரு 50 ரன் அடிக்கிறது கோச்சஸ் ரூம்ல. 38 பால் என்ன மாதிரி 50 ரன் ரொம்ப கஷ்டப்பட்டார். பேட்லே படல. SA20ல அவர் வந்து அப்படியே அங்க பின்னாடியில இறக்குனாங்க. வெரி ஆர்டினரி SA20ல IPL படத்துல 10% கூட பண்ணல. அதுக்கப்புறம் SA20க்கு அப்புறமும் எந்த கிரிக்கெட்டையும் ஆடாம ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்ததுனாலதான் அந்த 3 மேட்ச் வந்துட்டு ரன் அடிச்சாலும் கஷ்டப்பட்டாரு, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனா இதுல ஒரு போனஸ் அவருக்கு என்னன்னா,
அந்த கேம் இதுவே இல்லாம ரஸ்டியா வந்தும் அந்த 4 மேட்ச்ல அவருக்கு ரன்னு வந்துருச்சு. நோ மேட்டர் வாட் யுவர் கிரிக்கெட்டர் வாஸ் பிளேட் கிரிக்கெட்டர் ஆல்மோஸ்ட் அட் த ஹையஸ்ட் லெவல். ஒரு சில சமயம் எப்படி தெரியுமா, மகா கேவலமா போட்டு 4 for 44 அடிப்பீங்க. ஒரு ஃபுல் Correct. டாஸ நேரா உங்க காட்டன் போல்டு ஒரு அரைக்குழிய பறந்துருங்க. அப்படியே புல் பண்ணி டாப் எட்ஜ் ஒரு 8வது ஸ்டெம்ப்ல இருக்கிற ஒய்ட வீசி செகண்ட் ஸ்லிப்ல கேட்ச் இப்படி விக்கெட் அடிப்பீங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா விட்டு ஆட்டிருப்பீங்க பேட்ஸ்மேனை. ஒரு விக்கெட் கூட விடாது 17 ஓவர்ல. ஸோ Correct. கிளாசனுக்கு வந்துட்டு எல்லாமே தேவதைகள் அப்படியே ததாஸ்து அப்படின்னு எப்படி வந்து அவருக்கு வந்து இது பண்ணாங்கன்னா 3 4 மேட்ச் சரியாவே ஆடல. காலும் நகரல ஒன்றும் நகரல. ஷாட்டெல்லாம் Correct. அடிச்சாரு அப்படியே பொத்து பொத்து ஜமக்கால அடியா விழுந்தது. பட் ஸ்கோர்ட் ரன்ஸ். அதுக்கப்புறம் தான் 5வது மேட்ச்ல இருந்து இந்த சிக்னேச்சர் கிளாசன் அந்த இன்சைட் அவுட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போயிட்டு பிக்கப் ஃபிளிக் ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட் ராக்கெட் சிக்ஸஸ். அது வந்ததும் திரும்பி வந்துட்டாரு. நீங்க எவ்வளவு பெரிய பிஸ்தாவா இருந்தாலும் சரி, unless otherwise, if you are not having game time, it is going to be difficult. Overdoing it also, like what I referred about the case of Marco Jansen, is also difficult, which is give you a mental fatigue. Mental At fatigue. the same time, game time illana, you feel rusty. Be the bowler, be the batsman. Particularly, batsman will become more rustier. ஏன்னா போலர்னா ஒரு 4 பேட் பால் போட்டு 5வது பேட் பால்ல விக்கெட் விட சான்ஸ் இருக்கு. 24 பால் இருக்கு ப்ரூவ் பண்ண. ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா அவுட் ஆயிடுவீங்க. ஒரு 7 மேட்ச் முடிஞ்ச உடனே என்ன ஆகும் உங்களுக்கு 67 ரன்னு எல்லாம் சொல்லுவாங்க. 7 மேட்ச்ல 67 ரன் அடிச்சா அது இது சோசியல் மீடியா ப்ரெஷர் போயிடுவீங்க. கிளாஸ் அண்ட் டெக்னிக்கலி எதுவும் சேஞ்ச் பண்ணல, மைண்ட் செட்லாம் எதுவும் இல்ல. குட் தட் இஸ் ஸ்கோர்ட் ரன்ஸ் இன் ஸ்பைட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் 4 games. நவ் த சிக்னேச்சர் கிளாசன் இஸ் பேக் அண்ட் யூ won't play for South Africa ever again as now it stands, which can never change. கடவுள் மட்டும்தான் ஒரு சில தீர்ப்பெல்லாம் மாற்ற முடியும். If you want to add on anything, please add on. Also, give a super close up on a magnificent turnaround from Corbo, Lorbo, Jeetbo. இல்ல எப்பவுமே நீங்க வந்து ஒரு பிளேயர் வந்து ஃபார்ம்ல இல்ல அடிக்க மாட்டாருன்னு ப்ரிடிக்ஷன் பண்ணும்போது அது கூடவே சொல்லுவீங்க அவர் அடிச்சா முதல்ல பிரைஸ் பண்ணக்கூடிய ஆள் நானா தான் இருப்பேன். ஐ வில் பி த வெரி ஹாப்பியஸ்ட் பர்சன் டு see that person scoring just because நான் சொன்னேன் அவர் அடிக்கலன்றத ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் என்ன வந்து ராங்கா ப்ரூவ் பண்ணி அவர் ரன் அடிச்சார்னா ஐ வில் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன். கிளாசனோட கூட நீங்க நிறைய ஒர்க் பண்ணிருப்பீங்க. யூ வில் ஆல்சோ பி வெரி ஹாப்பின்னு நினைக்கிறேன். எஸ்ஆர்ஹெச் வில் பி வெரி வெரி ஹாப்பி. சோ இஸ் கிளாசன். ஸோ சூப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. சரியா சமப் பண்ணீங்க பிடாக். இந்த கேமுக்கு ஒரு க்ளோசிங் தாட்ஸ். என்னதான் கேகேஆர் வந்து அந்த அந்த ஒரு வெற்றி கனியை பறிக்கல, அதாவது அந்த வெற்றி கனின்னு சொல்றது வந்து குவாலிஃபிகேஷனை வந்து இன்னும் முழுசா அவங்க கையில வந்து சேரலனாலும் ஒரு சான்ஸ், ஒரு சின்ன சான்ஸ் யாராவது ஒரு தப்பு பண்ணினா 15 பாயிண்ட்ல இருக்கிற அவங்க, அதாவது நெக்ஸ்ட் கேம் ஜெயிச்சு 15 பாயிண்ட்டுக்கு போற அவங்க ரன் ரேட்டையும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிக்கிட்டு ஒருவேளை குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? Do you see something coming for this team which has been winning 6 out of 7 games? They need some luck, Pida. அதாவது இதுல வந்து ஒரே ஒரு இது என்னன்னா, சம்டைம்ஸ் தட் இஸ் வாட் யூ சே. இப்ப இவங்க வந்துட்டு எப்ப ஆடுறாங்க அப்படின்னா கடைசி மேட்ச் ஆடுறாங்க. லாஸ்ட் பிக்சர் ஆஃப் த லீக் கேம் இஸ் வாட் தே ஆர் பிளேயிங். தே ஆல்சோ ஹேவ் அன் அட்வான்டேஜ். அன்லெஸ் அதர்வைஸ் அதுக்கு முன்னாடி மும்பை இஸ் பிளேயிங் ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிச்சுட்டான்னா பிபிகேஸ் ஜெயிச்சாலும் அவன் டோர்னமெண்ட் க்ளோஸ், இவன் டோர்னமெண்ட்டும் க்ளோஸ். ஓகே, ஒருவேளை அவன் தோத்துட்டான்னா இவங்க கால்குலேட்டர் முன்னாடியே எடுத்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. பிபிகேஸ் ஒருவேளை பிபிகேஸும் தோத்துட்டாலும் எதுவுமே கிடையாது. பிபிகேஸும் ராயல்ஸும் உங்களுக்கு தோக்கணும். தோத்துட்ட பிபிகேஸ் தோக்கலன்னா கூட ராயல்ஸ் தோக்கணும். பிபிகேஸ் தோத்தா கூட ஸ்டில் தே வில் கெட் இன்டு த ஜெயிச்சா கூட கெட் இன்டு த பஸ் வேர் இட்ஸ் கோயிங் டு பி லிட்டில் பிட் ஹார்ட் ஹெர்குலின் டாஸ்க். பட் you board on the bus in your last game that you're still alive in the competition. The coaching staff எல்லாருக்கும் இன்னொரு 2 வருஷம் கான்ட்ராக்டை ரினியூ பண்ணிடு. ஐபிஎல்ல திருப்பி நான் சொல்றேன், ஐபிஎல்ல ஜெயிக்கிறவன் மட்டும் ஜெயிக்கிறவன் கிடையாது. பிளே ஆஃப் வர்றவன் எல்லாரும் ஜெயிச்சவன் தான். கடைசி 4 பஸ்ல ஏறும் போது ஸ்டில் ஐ ஹாவ் சம் சான்ஸ் ஆஃப் மேக்கிங் இட் டு த பிளே ஆஃப் அப்படின்னு உள்ள போறவனும் சாம்பியன் தான். இவங்க வந்துட்டு 6 மேட்சும் வின்லெஸ்ஸா இருந்துட்டு யோசிச்சு பாருங்க. 7 மேட்ச் அன்பீட்டனா இருந்து தடுமாறுறான் ஒருத்தன். 6 மேட்ச் வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த மாதிரி தோத்துட்டு now they in the striking distance of playoffs.
credit has to be given where it's due. இப்போ நான் தானே சொன்னேன் 7 ஓவர்ல 36, ஏண்டா டே 4 ஓவர் ஸ்பேர்ல முடிச்சிருக்கணும். எங்க வந்துட்டு ஹைலைட் பண்ணணுமோ அங்க ஹைலைட் பண்ணணும், எங்க அவங்கள புகழணுமோ அங்க புகழணும். எங்க அவங்க சரிக்கினாங்கன்னா தப்பான பிளேயிங் லெவன், தப்பான காம்பினேஷன், அந்த 2 பிளேயர் தான் அவங்களுக்கு மாத்தினாங்க, சௌரவ் தூபே அண்ட் எமர்ஜென்ஸ் ஆஃப் ஃபின் ஆலன் அப்படின்றதுனால எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் லெசன்ஸ் டு லேர்ன் ஆஸ் லாங் ஆஸ் தே ஆர் லேர்னிங். ஆனா மும்பை ரொம்ப ஃபேமா இருக்காங்க. திலக் வர்மா நம்பர் 5 தான் ஆடுவேன், அதை பத்திலாம் நான் கவலைப்பட மாட்டேன். அதே மாதிரி இந்த வில் ஜாக்ஸ் கண்டிப்பா வந்துட்டு போடுவாரு இந்த மாதிரி இதுவா இருந்தா, அந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஒரு மாதிரி ஃபேமா இருக்காங்க. அவங்க அடுத்த வருஷம் என்ன ஆக போறாங்கன்னு தெரியல, எப்படி அந்த டீமை பில்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. கங்க்ராட்ஸ் டு கேகேஆர், யூ ஹவ் இன்ஸ்பயர்ட் மெனி watching sport. No matter what happens in the next game, where you end up in this tournament, you have made your fans extremely proud. If you are a KKR fan, you can put your head up and say ami KKR, I love KKR னு சொல்றதுல எந்த தப்புமே கிடையாது. உங்களுக்கு நான் ரியலி தலை வணங்குறேன். என்னோட டாப் 5ல நீங்க இல்ல, பாட்டம் 3ல நீங்க முடிப்பீங்கன்னு தான் நான் சொன்னேன். ஐ எம் நாட் த பர்சன் who will take away my words and what I sent. ஓகே, எல்எஸ்ஜி கேகேஆர் இவங்க தான் கடைசியில முடிக்க போறாங்க அப்படின்னு ஒருத்தன் காப்பாத்திட்டான். நான் இருக்கேன் மாமா உன்னை காப்பாத்துறதுக்குன்னு ஒருத்தன் பேரை காப்பாத்திட்டான். ஆனா நீங்க காப்பாற்றணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் நான் சொன்னது தப்பாகணும்னா நீங்க பிளே ஆஃப்ஸ் போய்தான், நீங்க பிளே ஆஃப்ஸ் போகணும். வி விஷ் யூ ஃபார் தட். விக்கி வந்து இன்னைக்கு திருப்பியும் ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. 3 நாளா சொருகி நிற்கிறாரு. இப்ப 99% வந்திருக்காரு. இன்னைக்கும் அவர் கரெக்ட். நான் அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய கேமோட ரிவ்யூ நாளையிலேருந்து ஸ்ட்ரைட் தான், அதுக்கு எதுவுமே கிடையாது. பார்ப்போம். சென்னை சூப்பர் கிங்ஸும் கால்குலேட்டரை எடுத்துட்டு தான் போகணும். கால்குலேட்டரை எடுக்காம போய் நீ ஜெயிச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது, ஜெயிச்சு எந்த யூஸும் கிடையாது. கணக்கு காட்டலாம், நான் 7 மேட்ச் ஜெயிச்சிட்டேன்னு. தட் இஸ் நாட் கோயிங் டு டேக் யூ டு பிளே ஆஃப்ஸ். யூ ஹேவ் டு பீட் தம் பை மார்ஜின் அண்ட் கெட் அஹெட் ஆஃப் ராஜஸ்தான் ராயல்ஸ். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நானும் வந்துட்டு ஒரு எட்ஜ் ஜிடிக்கு தான் கொடுத்துருக்கேன். அவரும் ஒரு ஸ்லெண்டர் எட்ஜ் வந்து ஜிடிக்கு என்னோட கொஞ்சம் மேலே கொடுத்துருக்காரு. we will come back to a detailed review whether CSK is going to be alive further or the tournament is going to get to an abrupt end அப்படின்றத. We'll come back and do a detailed preview. Until then, thanks a lot and bye bye.